மலை உச்சியில் தீட்டப்பட்டிருக்கும் வரலாற்றுக்கு முந்தைய ஓவியங்கள். அதாவது 3000 ஆண்டுக்கு முன்னாடி இப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் குகையில் வாழ்ந்த அந்த ஆதிகால மனிதர்கள் வரைந்த ஓவியம் தான் இது. தொண்டூர் சுமந்திருக்கும் சரித்திர பதிவுகள். தொண்டூர் என்கிற தொன்மை வாய்ந்த ஊரில் வரலாற்று அடையாளங்களை தேடி அங்கிருந்த மலையில் பயணித்தோம். முதலில் தென்பட்ட குகையில் சமண படுக்கைகளும் பார்சுவநாதரின் புடைப்புச் சிற்பமும் காணப்படும் நிலையில் இங்கு பொறிக்கப்பட்ட தமிழி கல்வெட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறியப்படுகிறது. இவற்றை கடந்து தொடர்ந்து பயணித்தோம். பாறை இடுக்குகளில் நுழைந்து சிரமத்துடன் பயணித்தோம். இரண்டாவதாக ஒரு குகை வந்தது. இங்கே மொத்தம் 5 படுக்கைகள் காணப்பட்டன. பஞ்சனார் படி என்று இந்த மலை அழைக்கப்படுவதற்கு காரணமாகவும் இந்த படுக்கைகள் சொல்லப்படுகின்றன. 5 படுக்கைகள் காண கிடைப்பதால் பஞ்ச பாண்டவர்களோடும் 5 என்கிற எண் கணக்கீட்டிலும் பஞ்சனார் படி என்று பெயர் வந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். 5 படுக்கை இருக்கு. இது மாதிரி படுக்கை 5 படுக்கை இருப்பதால் தான் பேடி பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவ மலை அப்படின்னும் பஞ்சனார் படின்றதும் சொல்கிறாங்க. இந்த 5ன்றது பஞ்சு அப்படின்றதும் பஞ்ச அஞ்ச அப்படின்லாம் வருது. அந்த சொல்லலாம் வருது. இது ஒரு சின்ன சிறிய அளவில் குகையாக இருக்குது. இந்த குகையிலேயும் அந்த படுக்கை வச்சுருக்காங்க. இவற்றை கடந்து தொடர்ந்து பயணித்தோம். அந்த மலையின் உச்சிப்பகுதி வந்தது. அங்கேயும் ஒரு சமண படுக்கை தென்பட்டது. மொத்தம் 3 நிலைகளில் சமண படுக்கைகள் காணப்படுவதால் சமண மதம் இந்த பகுதியில் செழித்திருந்திருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வர முடிகிறது. இந்த இடத்தில் இருக்கும் பாறையில் ஓவியங்களும் தீட்டப்பட்டிருக்கின்றன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்ததாக இந்த பாறை ஓவியங்கள் கணிக்கப்படுகின்றன. அதாவது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த ஓவியங்கள் சொல்லப்படுகின்றன. இதுல ஒரு படுக்கை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா படுக்கையா தனியாக பிரித்து காட்டப்படலை. ஆனால் இங்கே துறவிகள் இருந்தாங்க அப்படின்றதுக்கான வலுப்பாக்கியிருக்காங்க. இல்லை, இதுக்கு மேலே ஓவியங்கள் இருக்குது. இப்போ இந்த ஓவியத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது 3000 ஆண்டுக்கு முன்னாடி குகையில் வாழ்ந்த அந்த ஆதிகால மனிதர்கள் வரைந்த ஓவியம் தான் இது. ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா மனித உருவங்களும் சில குறியீடுகளும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெள்ளை நேரத்தில் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சங்க காலத்தில் இந்த சமண துறவிகள் தங்குறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ஆதிகால மனிதர்கள் இந்த குகையில் தங்கி இருந்திருக்காங்க.